இன்றைக்கி நான் லஞ்ச் சிக்கன் செய்ய போகிறேன். இந்த பாருங்க, பசமலம்க்கெலாம் போனாக்கா நீங்கள் வாங்குவீங்களா, அதுதான். பாருங்க, இது வந்து தாமரை விதை ஊற வச்சுருக்கேன். இதுவும் ஒரு மாதிரியான இது. நீங்கள் லஞ்ச் சிக்கன் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அப்புறமா வெட்டி காட்டுறேன். இது வந்து லொஹான்கோ. இது வந்து இதில் தான் தண்ணி செய்வாங்க. இது வந்து கல்கண்டு, பூசணிக்காய். இது வந்து சகு, நான் ஊற வச்சு அதை கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இது வந்து இதோட பேர் வந்து ஸ்னோ ஃபங்கஸ். இது பாருங்க, அதுக்கு பின்னால் அப்படி இருக்கும். இது அழகாக வெட்டிக்கணும். இதை மட்டும் வெட்டிடலாம். பாருங்க, இது வந்து தாமரை விதை ஊற வச்சுருந்தேன்ல, இதை வெட்டி உள்ள ஒரு பச்சை கலரில் இருக்கும், அது வெளியாக்கணும். நம்ம சாப்பிடும்போது கூட பார்த்துருப்போம். பாருங்க, நான் வெட்டி காட்டுறேன். பாருங்க, இது வெளியாக்கணும், இல்லாட்டி கசக்கும். நான் அப்புறம் வெட்டின பிற்பாடு உங்கள்கிட்ட காட்டுறேன். வைக்கணும், உடச்சிட்டு அப்படி இருக்கும். இதை வந்து நம்ம தண்ணி பண்ணி இது கொதிக்கணும். இதை பாருங்க, இது நல்லா கொதிச்சு வரணும் ப்ரௌன் கலரில். அப்புறம் மறுபடியும் செய்கிறத காட்டுறேன். நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். இது லொஹான்கோவோட ஜூஸு. நீங்கள் என்னோடய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் அதில் போய் பாருங்கள். பாருங்கள், இந்த தண்ணி கொதிச்சிருச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். இந்த பாருங்கள், இந்த தாமரைக்காயை கொஞ்ச நேரம் வேறு தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் அந்த லொங்கவங்க தண்ணியிலே கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஏன்னா அது கிராஸாக இருக்கும். அப்புறம் போடலாம் அதில். பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சுகரை போட்டுக்கலாம். கல்கண்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ஓகே, வெந்துருச்சு. நம்ம எடுத்து போட்டுடலாம் அதை. இப்போ இதை போட்டுக்குவோம். இது என்னென்னு தெரியுதுன்னா உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். பூசணிக்காய் இனிப்பை விட்டுது. இதை போட்டுக்குவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப குளுமை, உடம்பு ரொம்ப சூடுனா இது உடம்புக்கு குளுமை கொடுக்கும். ஓகே, இந்த பிறகு எடுத்து தண்ணி மறுபடியும் இதை வந்து நம்ம தூக்கி போட்டால் வேஸ்ட் தான். மறுபடியும் ஒரு வாட்டி கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு நீங்கள் சுகர் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகே, இதெல்லாம் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் அடுப்பு திறந்து விடணும். ரொம்ப ஜாமான் போடுவாங்க, நான் குறவாக தான் போடுறேன். இப்போ சாப்பிடலாம். அதை பாருங்கள், போடுறேன். இது ஒரு ஆள் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் சகு போட்டுக்கலாம். இது ஒரு ஆள் சாப்பிட்லாம். ஓகே, நம்ம லஞ்ச் சிக்கன் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாமான் போடலாம். நான் இருக்கிறத போட்டேன். இது உடம்பு குளுமைக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சூடாக இருந்தால் குளுமைக்கு நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.